Okay, so in the video உங்களுக்கு நான் MS Excel ஆஃபீஸ் சூட்டை யூஸ் பண்ணி கிராஃப் எப்படி வரையறதுன்றத சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். then you will know how to do it. I have already drawn the graph here. நான் இதை எப்படி பண்ணணுன்ற ஸ்டெப் சொல்கிறேன், பாருங்கள். First what you have to do is I will delete this so that you can have a better so first what you have to do is you have to type the data. So I have typed the data here. இது tubes, this is tubes. S ஓட கான்சன்ட்ரேஷன் என்னன்னு தெரியல, நான் சும்மா ரேண்டமாக 10, 20, 30, 40, 50 மில்லிகிராம்னு போட்டுட்ருக்கேன். நீங்கள் இங்கே என்ன வேல்யூ வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல் மாறும். அதுக்கப்புறம் இங்கே என்ன ஓடி உங்களுக்கு வந்திருக்கும் அந்த ஓடி இங்கே போட்டுக்கணும், ஸ்டாண்டர்டோட ஓடி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளாங்கோட ஓடி 00ன்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அன்னோன் ஓடியை இங்கே கீழே எழுதிக்கலாம். இது வந்து பிளாட்டில் டைரெக்டாக வராது, நம்ம தனியாக பிளாட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீஜனை வந்து நம்ம மெர்ஜி பண்ணி சென்டர் பண்ணிக்கணும். ஒரிஜினலாக இந்த மாதிரி இருந்திருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கிராஃப் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஒரு பெரிய ஏரியாவை இப்படி சும்மா ரேண்டமாக செலக்ட் பண்ணிவிட்டு அதை மெர்ஜி பண்ணோன்னா இந்த மாதிரி க்ளீன் ஆகிடும், ஒயிட் ஆகிடும். இப்போ கிராஃபை எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ முதல்ல என்ன பண்ணணும், இந்த ரீடிங்ஸை எப்படி செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது ஸ்டாண்டர்ட் கான்சன்ட்ரேஷனை ஓடியும் செலக்ட் பண்ணிக்கணும். நல்லா பார்த்துக்கும். ஸ்டாண்டர்டோட கான்சன்ட்ரேஷன் லெஃப்டில் இருக்கணும், ஓடியோட கான்சன்ட்ரேஷன் ரைட்டில் இருக்கணும். இதை மாற்றி போடலாம், பட் கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் ட்ரையிங் நிறைய மெத்தட்ஸ், இதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் நான் பார்த்து வச்சுருக்கேன். அதனால் இங்கே நான் எப்படி பண்ணியிருக்கணும் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணினா அவனுக்கு ஈஸியாக வந்துடும். There are many ways of doing it. Okay, this is I found to be very easy and simple. Okay, இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு எந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு யூஸ் பண்ணாலும் சரி, கோ டு இன்சர்ட். அந்த இன்சர்ட்டில் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி சார்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி டாட்டட்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் we have to clean the graph ஸோ தட் நம்ம பிளாட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லைனை கிளிக் பண்ணணும். எப்படி லெஃப்ட், எல்லாமே லெஃப்ட் கிளிக் தான். நான் தேவைப்படுற இடத்துல அதை எப்போ ரைட் கிளிக் பண்ணணும்னு சொல்கிறேன். அதை டிலீட் பண்ணிடணும். அதே மாதிரி ஹாரிசான்டல் லைனையும் கிளிக் பண்ணி அதையும் டிலீட் பண்ணிடணும். நவ் த கிராஃப் லுக்ஸ் க்ளீன். நோ இந்த பாயிண்ட்டை லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும் எல்லா பாயிண்ட்டும். அந்த பாயிண்ட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோ, ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு வரும். இந்த ஆட் ட்ரெண்ட் லைன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணால் யூ வில் கெட் சம்திங் லைக் திஸ். ஒரு ஸ்க்ரீன் வரும். டிபெண்டிங் அப்பா நீ எந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறியோ, 2007 9 10 எது யூஸ் பண்ணாலும் ஒர்க் வரும். அதில் லீனியர்ன்றது எனேபிள் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோ. லீனியர்ன்றது எனேபிள் ஆயிருந்தால் அதை அப்படியே வச்சுக்கோ. இந்த கலர் லைன் இந்த ஃபார்மேட்டிங்லாம் நான் அப்புறமா உனக்கு சொல்லித்தரேன். முதல்ல கிராஃப் மட்டும் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது போட்ட உடனே உனக்கு இந்த மாதிரி கிராஃப் இங்கே வந்துடும், டைரெக்டாக ஒரு கிராஃப் வந்துடும். அதோட நம்ம அதை வேணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரோவைஸ் தட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. சப்போஸ் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணினா இந்த மாதிரி வரும். யூ கேன் கலர் மாற்றுறது, பேக்ரவுண்டு மாற்றுறது, இதெல்லாம் வந்து நிறைய இங்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம இங்கே வந்து இப்போ எதுவும் பண்ண வேண்டாம். ப்ளூ கலரில் இருக்குது, இதை வேணும்னா நம்ம பிளாக் கலராக மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய கிளாமரஸாக இருக்கிறதுக்காக பண்ணுறது. இது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஓகே, ஸோ ஐ எம் நாட் டூயிங் தட். I just close this. Now you get the graph here. So இதுக்கு டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். டைட்டில் இங்கே கொடுத்துக்கிறத delete பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் கிராஃப் ஃபார் say protein estimation. ஓகே, அங்கே கொடுத்துடலாம். அடுத்தது ஆக்சஸ் நம்ம ஃபார்மேட் பண்ணணும். இந்த ஆக்சஸை வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். இது முதல் தடவை கிளிக் பண்ணினா சில சமயம் வராது. அதனால ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணினா இந்த ஆக்சஸ் மட்டும் செலக்ட் ஆகும். சரியா? அந்த ஆக்சஸ் மட்டும் செலக்ட் ஆனதுக்கப்புறமா அந்த ஆக்சஸ் உள்ளுக்குள்ள கர்சர் எடுத்துகிட்டு போய் ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணணும்னா ஃபார்மேட் ஆக்சஸ்னு வரும். ஃபார்மேட் ஆக்சஸ் நீங்கள் வரும். இந்த ஃபார்மேட் ஆக்சஸில் நம்ம ஸ்கேலை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து இங்கே 10, 20, 30, 40, 50 மில்லிகிராம்ஸ்னு எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நான் இங்கே வந்து மேஜர் யூனிட்ஸ் வந்து 10 அதுவே எடுத்துகிட்டு இருக்கு பை டிஃபால்ட். நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே எடுத்துக்கும். அண்ட் மைனர் வந்து 2. இந்த மைனர் அப்படின்றது வந்து
இந்த ஒரு யூனிட்டுக்கும் இந்த ஒரு யூனிட்டுக்கும் நடுவில், அதாவது 0க்கும் 10க்கும் நடுவில் 2 2வா அது பிரித்து வச்சுட்டு இருக்கு. உனக்கு வேண்டாம் அதுனா நம்ம அதை மாற்றிக்கலாம். நம்ம கிராஃப் பேப்பரில் பார்த்தோன்னா 1 சென்டிமீட்டரில் 10 மில்லிமீட்டர் இருக்கும். ஸோ நம்ம அதை 1 வச்சுட்டோம்னா 1 கூட அங்கே வந்துடும் இப்போ. ஓகே, ஸோ அப்போ கிராஃப் கொஞ்சம் சின்னதாகிற மாதிரி ஆகிடும் அது. ஸோ மறுபடியும் திருப்பி இது வெளியில் வந்து கிளிக் பண்ணனா அது போயிடும். அது மறுபடியும் அதை கொண்டு வரதுக்கு மறுபடியும் இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணனா வில் கெட் திஸ் லைன். நீங்கள் திருப்பி இது இங்கே வரும் ஒன்று. ஓகே, அண்ட் தென் மறுபடியும் இந்த கலர்ஸ்லாம் மாற்றிக்கலாம். இதெல்லாம் வேணும்னா அதெல்லாம் மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் இங்கே மாற்றிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரிலாம் இங்கே வந்துடும். ஸோ யூ கெட் திஸ் லைன் ஹியர். இட்ஸ் ஓகே. நவ் again click the axis, right click the axis, format the axis. Major minor போட்டுட்டோம் இல்லையா. அடுத்தது வந்து நம்ம டிக் மார்க்ஸ் அதை சூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு டிக் மார்க் வந்து இன்சைடுன்னு போட்டுக்கலாம். இதுவும் இன்சைட், இதுவும் இன்சைட்னா இந்த மைனர் சப்டிவிஷன்ஸ் இங்கே வந்துடும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இதில் நம்ம பண்ண வேண்டியது. அடுத்தது வந்து ஒய் ஆக்சிஸை செலக்ட் பண்ணிக்கணும். அதையும் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஆக்சிஸ். இங்கே நம்ம எப்படி வேணுனாலும் இங்கே இந்த ஸ்கேலை செட் பண்ணிக்கலாம். இது வந்து நீ இங்கே நம்பரை மாற்ற அங்கே ரீடிங் மாறிட்டே இருக்கும். சார் இங்கே மேஜரில் என்ன வைக்கிறது, மைனரில் என்ன வைக்கிறதுன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லோயஸ்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு பாரு உன்னோட கிராஃபில், ஹையஸ்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு பாரு, அந்த லோயஸ்ட் வேல்யூ அண்ட் ஹையஸ்ட் வேல்யூ அண்ட் எந்த கிரடேஷனில் வருதுன்னு பாரு. ரெண்டு ரீடிங்க்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன வந்திருக்குன்னு பாரு. அந்த டிஃப்ரென்ஸ் எது மினிமமாக இருக்கோ அந்த மினிமமாக இருக்கிறத மைனரில் போட்டுடு அண்ட் மேக்ஸிமமாக இருக்கிறத மேஜரில் போட்டுடு. ஓகே, ஸோ அகைன் செலக்ட் த ஒய் ஆக்சிஸ், ஃபார்மேட் ஆக்சிஸ். இந்த மாதிரி இங்கே வந்துட்டு தென் டிக் மார்க்ஸ், அதை இன்சைட், அகைன் டிக் மார்க்ஸ் இன்சைட், நடுவில் உள்ளுக்குள்ளே இங்கே இப்படி லைன் உனக்கு வந்துடும். தென் இது முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். ஸோ ஆக்சஸை ஃபார்மேட் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சஸை நம்ம லேபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த லைன் நம்ம வேண்டாட்டி இந்த லைனை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடலாம். இதை செலக்ட் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போது இதை வந்து இந்த லைனை டிலீட் பண்ணுறதுக்கு இப்போ டிலீட் பண்ணால் ஃபுல்லாக போய்டுறது. அதனால் இந்த லைனை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் சார்ட் ஏரியா அப்படின்னு இருக்கும். அதில் வந்து இந்த பார்டர் லைன் இருக்கு பற்றி அங்கே நோ லைன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அந்த லைன் போயிடும் அங்கேருந்து. சரியா, இப்போ அந்த லைன் போயிடும் அங்கேருந்து. ஸோ இந்த கிராஃப் லுக்ஸ் க்ளீன் நவ். ஓகே, now இப்போ வந்து if you want to label the x-axis and y-axis, go to insert and then go to text box and then choose. இங்கே வந்து அப்படியே இங்கே அப்படி போட்டுக்கலாம். concentration of in milligram போட்டுட்டு இதை சின்னதாக இப்படி பண்ணி வச்சுட்டுலாம். இங்கேயும் உனக்கு லைன் வேண்டாம். ஆனால் இதெல்லாம் வந்து கிளாமர் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இது நீ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது நீ போயிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஷேப் போயிட்டு லைன் நோ லைன் கொடுத்துட்டேன்னா அது போய்டும் அந்த இடத்துல. அதை நீ எடுத்துட்டு இங்கே இடத்துல யூ கேன் பிளேஸ் இட் வெரி க்ளோஸ் டு தி கிராஃப் லைக் திஸ் ஸோ தட் இட் லுக்ஸ் க்ளீன். மறுபடியும் ஒய் ஆக்சிஸை லேபிள் பண்ணுறதுக்கு இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் சூஸ் பண்ணிட்டு இங்கே டைப் பண்ணிக்கோ. நான் அங்கே எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்கிறேன். ஓடி அட் சே 540 நானோமீட்டர். எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, நான் சும்மா 540 போடுறேன். உனக்கு என்ன கிராஃபில் வந்திருக்கோ அதை போட்டுக்கோ. மறுபடியும் இந்த ஃபார்மேட் ஷேப் போயிட்டு நோ லைன் கொடுத்தனா இங்கே இப்படி வந்துடும். நோ இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணலாம். நீ ரொட்டேட் பண்ணிவிட்டு அண்ட் இதை இப்படி எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுக்கலாம் அப்படி. ஸோ நோ உனக்கு கிராஃப் ரெடி ஆகிடுது. இப்போ அன்னோன் நம்ம பிளாட் பண்ணணும். ஓகே, அன்னோனை இப்படியே பிளாட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம கிரிட் லைன்ஸ் வச்சு கூட கிராஃபில் இருக்கிற மாதிரி லைன்ஸ் வச்சு கூட நம்ம பண்ணலாம். இப்போ ஆட் மைனர் கிரிட் லைன்ஸ்னால் இப்படி வந்துடும். அதே மாதிரி இதுலேயும் வந்து இப்படி கிளிக் பண்ணி ஆட் மைனர் கிரிட் லைன்ஸ்னால் உனக்கு இப்படி வந்துடும். ஸோ கிராஃப் பேப்பர் மாதிரி வந்துடும். இதோட கலர் வேணுனாலும் நீ மாற்றிக்கலாம். பச்சை கலரில் போட்டோன்னா கிராஃப் பேப்பர் மாதிரியே இருக்கும் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது. ஸோ நீ கிராஃப் பேப்பரில் போட்ட மாதிரி லுக் கொடுக்கணுன்னா இது யூ கேன் கிவ் இட் அஸ் இந்த லைன்லாம் இருக்குது பற்றியா. இப்போ இதில் போயிட்டு இந்த கலரை மாற்றணுன்னு வச்சுக்கோ. யூ கேன் கிவ் இட் அஸ் அ க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலர் கொடுத்தோன்னா டார்க் க்ரீன் கலர் வந்துடுவாங்க. ஐ டோன்ட் நோ வாட் கலர் ஐ சூஸ். இங்கே நீ அதே மாதிரி இதோட இதையும் சூஸ் பண்ணிட்டேன்னா okay, that we will do it later. Now I will remove this so that நம்ம கிராஃப் மட்டும் இங்கே போட்டுட்டு அப்புறமா அதை போட்டுக்கலாம். கலரை மாற்றுறது எப்படின்னு நான் தனியாக சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு வந்து அன்னோனோட ஓடி 0.15 வந்திருக்கு இல்லையா. now what you have to do, you have to go to insert and then shapesன்னு இருக்கும் உனக்கு. சரியா, அந்த ஷேப்ஸை வந்து நீ எடுத்துக்கணும்.
ஷேப்ஸ் இங்கே இருக்கும். இந்த ஷேப்ஸில் வந்து யூ ஹவ் டு சூஸ் அ லைன், ஸ்ட்ரைட் லைன் இங்கே எடுத்துக்கணும். 0.15 இருக்குது. ஸோ இங்கே வந்து 0.15 இந்த இடத்துல இருக்குது. ஸோ நீ கிராஃபில் வரைகிற மாதிரியே லைன் இங்கே எப்படி வரையணும். ஓகே, இதுதான் வந்து கொஞ்சம் ஸ்கில் பேஸ்ட். இது மவுஸை நீ எவ்வளோ டைட்டாக பண்ணுறன்றதை பொறுத்து இது வரும் உனக்கு அது. ஓகே, ஸோ ஒரே ஒரு செகண்ட் மூச்சு பிடிச்சின்னு இதை பண்ணேன்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்சர்ட் போயிட்டு இல்லஸ்ட்ரேஷன்ஸில் போய் ஷேப்ஸில் போய் மறுபடியும் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஒய் ஆக்சிஸ் ட்ராப் டவுன் பண்ணி யூ ஹவ் டு ட்ரா இட். ஓகே, ஒய் ஆக்சிஸ் ட்ராப் டவுன் கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னா யூ கேன் ரியலி புல் இட் அப் பண்ணி வச்சிடலாம் அந்த இடத்துல. சப்போஸ் தள்ளி இருக்குது அப்படின்னா பண்ணிக்கணும். ஸோ இந்த லைனை மூவ் பண்ணும்போது மட்டும் ஒரு செகண்ட் மூச்சை ஹோல்டு பண்ணிட்டு பண்ணேன்னா ஈஸியாக வந்துடும். மூச்சை விட்டுட்டே பண்ணினா உனக்கு அது வராது. ஓகே, நவ் திஸ் இஸ் த ரீடிங் ஃபார் U1. 15க்கு நம்ம போட்டுட்டோம். 14க்கு போடணும் அப்படின்னா இங்கே 10 இருக்குது, 15 இருக்குது. நடுவில் வந்து 5 கிராஜுவேஷன்ஸ் இருக்குது. அப்போ ஈச் கிராஜுவேஷன்ஸ் வந்து 2, இட் கரஸ்பாண்ட்ஸ் டு 2. ஸோ அப்போது 1.5 இது நீ வந்து மேனுவலாக பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். இந்த 1க்கும் 15க்கும் இருக்கிற அந்த 0.05 வந்து it is divided into 5 units. So 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 வரும் உனக்கு. ஸோ 1, 4ன்றது இதுக்கு கீழே இருக்கிற லைன். மறுபடியும் இன்சர்ட், இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ஷேப்ஸ், லைன். 1, 4 வந்து இதுக்கு கீழே இருக்கிற லைன். இப்படி கீழே இப்படி வந்துடும். ஸோ இப்போ இந்த மைனர் கிரிட் லைன்ஸ் போட்டதோட பர்பஸ் உனக்கு புரியாதா? ஈஸியாக இருக்கும் உனக்கு லைன் ட்ரா பண்ணுறது. அண்ட் மறுபடியும் இதே மாதிரி கிராஃப் இந்த லைன் எடுத்துட்டு யூ ஹேவ் டு ட்ராப் டவுன் த நெக்ஸ்ட் லைன் லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த லைனை ஜாயின் பண்ணி விட்டுக்கணும் அந்த இடத்துல. இது 2-3 தடவை போட்டேன்னா உனக்கு வந்துடும் ஈஸியாக. அது அதே மாதிரி இப்போ 2.9 இருக்கு அடுத்தது. அகெயின் இன்சர்ட், இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ஷேப்ஸ் அண்ட் திஸ் லைன். அண்ட் இப்போ 2.9 வந்திருக்கு. ஸோ 2.5 இருக்கு, 2, 2.5, 2.6, 2.7, 2.8, 2.9 உனக்கு இங்கே வந்துடும். ஸோ 2.9, 3க்கு கீழே இருக்கிற லைன் நல்லா பார்த்துக்கோ. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இஃப் யூ திங்க் திஸ் கிராஃப் இஸ் டூ ஸ்மால் ஃபார் யூ டு லுக், யூ கேன் மேக்னிஃபை பண்ணிக்கலாம். நீ அதை பெருசாக பண்ணிட்டேன்னா உனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது. சரியா? ஸோ ஓகே, தென் அகெயின் திருப்பியும் டவுன், ட்ராப் டவுன் லைனில் யூ ஹேவ் டு ட்ராப் டவுன் லைக் திஸ். உனக்கு இன்பிட்வீன் லைன் வர மாதிரி இருக்குன்னு தோணிதுன்னு சொன்னால் இந்த ஒய் ஆக்சிஸ்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ்னுடைய ஸ்கேலை நீ மாற்ற வேண்டியிருக்கும். 1 கொடுத்த மைனர் இதில் 1ன்னு கொடுத்தவங்களே அதுக்கு பதிலாக 0.5 கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகி நல்லா வரும் உனக்கு. அதே மாதிரி 2.8 எடுத்துட்டேனாலும் உனக்கு அடுத்த லைன் கீழே இங்கே வந்துடும். ஸோ அகெயின் இன்சர்ட், இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ஷேப்ஸில் அந்த லைனுக்கு போயிட்டு 2.8ன்றது இதுக்கு கீழே இங்கே வந்துடும் இப்படி. ஸோ இங்கே லைன் வரைகிறது ரொம்ப ஈஸி. கிராஃபில் வரைகிறத விட இங்கே வரைகிறது ரொம்ப ஈஸி. திருப்பி அகெயின் யூ சூஸ் அ லைன் and then do a drop down. Okay, so that's it. இப்போ இதுலேருந்து நீ மேனுவலாக தான் இந்த வேல்யூவை ரீட் பண்ண வேண்டியிருக்கும். உனக்கு வந்து கம்ப்யூட்டரில் இங்கே ரீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இங்கே இருக்காது, பட் இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ரீட். நவ் யுவர் கிராஃப் இஸ் ரெடி. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜூம் திஸ் கிராஃப் ஸோ தட் யூ கேன் have a better look and you can minimize this area so that கொலாப்ஸ் ரிப்பன் இருக்கும். அந்த கொலாப்ஸ் பண்ணிட்டு ரிப்பன் சின்னதாகிடும். ஸோ உனக்கு இந்த மாதிரி பெருசாக இப்படி வந்துடும் கிராஃபிங்கை பார்க்குறதுக்கு. யூ கேன் ஹேவ் அ பெட்டர் லுக் அட் த கிராஃப். அண்ட் இந்த இது பண்ணுறதுக்குலாம் இன்னும் கொஞ்சம் கூட இஃப் யூ வாண்ட் யூ கேன் மேக்னிஃபை தட் ஸோ தட் உனக்கு இன்னும் கொஞ்சம் லைனில் கிட்ட இருக்கான்லாம் இது கிட்ட வச்சுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஜாயின் தீஸ் 2 lines லைக் தட். ஸோ it will give you a very clear graph and இன்னும் கொஞ்சம் உனக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது. You can just tilt the graph and make it more. அந்த லைனோட நீ ஈஸியாக அலைன் பண்ணிடலாம். அலைன் பண்ணுறதுக்குலாம் உனக்கு ஈஸியாக இருக்கும். Okay, so it gives you a perfect graph and you can the readings மட்டும் நீ you have to manipulate. I mean you have to read manually from the from by your eyes எப்படி வந்திருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ இங்கே 30, this is 30 and this is 40. Okay, and 30 to 40 பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்குது. 10 டிவிஷன்ஸ் இங்கே இருக்குது. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? 30க்கு அப்புறம் 31, 32, 33, 34, 34 and 35க்கு நடுவில் இருக்குது. ஸோ யூ கேன் டேக் இட் அஸ் 34.5. ஸோ த
Okay, so அந்த மாதிரி reading இதுக்கு எடுத்துக்கலாம். This value will be 34.5 and the other value will be இதுக்கு நடுவில் so similarly இங்கேயும் வந்து 10ல பார்த்தீங்கன்னா 10க்கு அப்புறம் 11 12 13 14 15 16 17ல ஒரு லைன் வந்திருக்கு. This will be 17, so this will be 17 milligram and this will be this will be 17 milligram and this will be 18 milligram. This will be 18 milligram. அதே மாதிரி இது வந்து 31 32 33 34 35 இருக்கு. ஸோ 34.5 வருது. அதே மாதிரி இது வந்து 35 36 37 37 உனக்கு வருது. 37 either you can take it as 37 or 36.5. so if you can manipulate the lines in between these two, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உனக்கு வந்துடும். so this will be the milligram protein and this is your OD for the unknown. milligram protein உனக்கு இங்க வந்துடும். இது நம்ம so normally நம்ம if you do this okay, so now you can increase it to 100% so that you will have the normal graph. இப்போ நீ இதை வந்து இந்த வேல்யூவை செக் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. that is now here நீங்க டைப் பண்றது அப்படியே பண்ணிக்கோ. is equal to mean bracket இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோ, bracket close, enter. is equal to MEAN geometric mean or arithmetic mean. okay, suppose உனக்கு இந்த ஃபார்முலா இங்க சரியா வரல, what I will do here is equal to sum bracket add all these number close, you get 150 divided by 5, 150 divided by 5, that will give you 30. so 30 milligram. அதே மாதிரி இது வந்து is equal to sum bracket add all these close the bracket, you get this value is equal to this value divided by 5. so that means essentially 0.45 to 0.25. if you reduce the decimal, 0.25 OD corresponds to 30 milligram. 0.25 OD corresponds to 30 milligram. so therefore 0.15 OD எவ்வளோ கரஸ்பாண்ட் பண்ணும். ஓகே, ஸோ நீ ஆவரேஜாக கூட அதை கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஆவரேஜாக போட்டால் என்ன வரும், டிவைட் பண்ணி நீ போடணும் அதில். ஸோ இஸ் ஈக்குவல் டு 0.15 divided by 0.25 into 30. so that will be 18.3. உனக்கு என்ன வந்திருக்கு, 18 வந்திருக்கு உனக்கு. so this is 18.3 and this is 18, almost the same value உனக்கு வந்திருக்கு. okay, அதே மாதிரி you can do it for this also. for each value you can put, you will get the corresponding value. okay, so this is how we have to draw the graph. இப்போ இந்த print out எடுத்து ஒட்டும் போது இந்த colors எல்லாம் if you want to change the color and look like a typical graph, you can change it to solid fill போட்டுட்டு இந்த இடத்துல you can go and change it to green. ஸோ க்ரீன் கலரில் இப்படி வந்துடும் பேப்பர். அண்ட் இப்போ அஃப்கோர்ஸ் நீ இந்த ஃபார்மேட் எல்லாம் நீ மாற்ற வேண்டியிருக்கும், இந்த இடத்துல இந்த கலர்ஸ் எல்லாம் நீ மாற்ற வேண்டியிருக்கும். அண்ட் இதெல்லாம் வேணும்னா நீ பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் ஆல் இன் ஆல் குட்னஸ். இது வந்து நீ ஒயிட்டாகவே இருந்ததுனாலே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. நீ கிராஃப் ப்ளூவாக மாற்றினதுனால கஷ்டமாக இருக்கும் அது. ஸோ லெட்ஸ் நாட் டூ தட். let it be black and white. and இந்த grid lines கூட உனக்கு தேவைப்படாது. you can remove the grid lines also, and you can also remove these grid lines so that it looks clean. so இந்த மாதிரி கூட graph காட்டலாம் அந்த இடத்துல. so this is the plain graph to draw this. okay, என்னோட next videoல LB plot எப்படி போடுறதுன்றதை காட்டுறேன் நான். okay.